பறிச்சிடலாம். நீங்க சொல்லி ஆசைப்பட்டு பறிக்காம இருந்தா பறிச்சிடுங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆசையா வந்துச்சு. இனிப்பா இருக்கு சார். சைஸ் இதை விட பெருசா வரும் இந்த இது. சோ மரத்திலே வந்து பழுத்துட்டு இருக்கு எல்லாமே. இது மாதிரி நரன்னு இருக்கு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட டேஸ்ட். ஸோ மியாசாகி ஸோ 2.5 lakhs தெரியுது உங்களுக்கு. இது நல்லா டார்க்கா இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுது. ரெண்டுமே ரெட்டு தான். ஆமா, இது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. அது இன்னும் பழுக்கல. அவ்வளோ டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு நாவப்பழம். எல்லாத்தையும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹாய் கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கே தெரியும், நம்ம மொட்டை மாடி தோட்டத்தெல்லாம் கலைச்சியாச்சு, கீழே வந்து வச்சாச்சு. பட் மொட்டை மாடியிலையும் இனி வந்து வேறு லெவல் காய்கறிகள் வைக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் வந்து இப்போ கீழே வைக்கிறதுக்கு வந்து மாம்பழ வகைகள் அதெல்லாம் இந்த சம்மரில் வந்து எது ஃபேமஸ்ஸு, எது வைக்கலாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கிரீன்லேண்ட் நர்சரிக்கு வந்திருக்கேன். ஸோ இப்போ வெரைட்டியான மாம்பழம், பலா வகைகள் இது எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி எல்லாம் மாங்காய் இப்படி இருக்கே, கலரா இருக்கு. ஆமா, கலரா டிஃப்ரெண்ட் சைஸ்ல இருக்கு எல்லாம். நானே எங்க தோட்டத்துக்கு வந்தா போறதுக்கு மனசு இல்ல. உங்களுக்கு என்ன தோணும்னு தெரியல. உங்களுக்கு தான் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு விழுந்துரும். ஒட்டி வச்சிருக்கீங்க? ஒட்டல, அப்படி வச்சிருக்கோம். நீங்க பறிக்கணுங்கிற. இந்த மாம்பழம் என்ன பேரு? இது அமெரிக்கன் ரெட் பால்மர். ஓகே, இது வந்து அமெரிக்கன் வெரைட்டி. ஆனா நம்ம ஊர்லயே நல்லா காய்க்கும். பறிச்சிடலாம். நீங்க சொல்லி ஆசைப்பட்டு பறிக்காம இருந்தா பறிச்சிடுங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். ஆசையா வந்துச்சு. கரெக்ட்டா. எவ்வளவு சூப்பர் சார். கலரும் என்ன அழகான ஒரு கலர், ரவுண்டா. சோ இன்னைக்கு வீட்டுக்கு முன்னாடி குளோட்டன்ஸ் அதெல்லாம் வச்சு அழகு பாக்குறதோட இந்த மாதிரி மரம் வச்சா இன்னும் அழகா இருக்கும். நம்ம டபுள் பர்பஸ். ஒரே கல்லுல ரெண்டு மாங்க. இனிப்பு எப்படி சார் இதோட ஸ்வீட்னஸ்? நானே லாஸ்ட் டைம் சாப்பிட்டேன், அப்போ நல்ல ஃப்ரூட் ஆயிடுச்சு பாருங்க. ஜூஸ் வருது, தெரியுதா? நல்ல ஜூஸ் வருது. ஆமா சார், எப்படி இருக்கு பாருங்க இது. இனிப்பா இருக்கு சார். நல்லா இனிப்பா இருக்கு. நல்லா இது சாப்பிட்டோம், பார்த்த உடனே சாப்பிடணும்னு ஒரு, இந்த காயை பார்த்த உடனே பறிக்கணும்னு ஒரு எண்ணம் வருது. அதை விட சாப்பிடும் போது நல்ல இனிப்பா சூப்பரா இருக்கு. தூக்கலாமா இது? இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொத்தா இருக்கு. எவ்வளவு அழகா ஒரு 15 காய்கிட்ட இருக்கு. ஒரே கொத்துல இருக்கு. இது ஜெயண்ட் ஐவரி, யானையோட தந்தம். மாமா, லாஸ்ட் டைம் இதோட ஃப்ரூட்ஸும் நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருந்தது. சைஸ் இதை விட பெருசா வரும் இந்த இது. சோ மரத்திலே வந்து பழுத்துட்டு இருக்கு எல்லாமே. இது கிங் ஆஃப் சக்காபாத், தாய்லாந்து வெரைட்டி. ஓ, இது நல்லா டார்க்கா இருக்குது பாருங்களேன். சோ பழம் இதோட டேஸ்ட் எப்படி? ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா விதை அதிகமா கம்மியா இருக்கும். ஓகே, பிளேடு மாதிரி தான் இருக்கும், தகடு மாதிரி இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும். ஓகே, சதை அதிகமா இருக்கிறதுனால நார்த்தன்மே இருக்காது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத கட் பண்ணி தரேன், பார்க்கலாம். டேஸ்ட் இன்னும் விளையல, முக்கா காயில விளையல. பட் இருந்தாலும் தாங்க இப்படி இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி நரன்னு இருக்கு. அந்த கரகரன்னு ஒரு சவுண்ட் கேக்குது இங்க வரைக்கும். ஆமா, இல்ல நாங்க அடிச்சாலும் கேக்கும். ஆமா, ஏன்னா ஒரு கிறிஸ்பியா இருக்கும். ஆனா புளிப்பா எல்லாம் இல்ல. டிஃபரண்டா டேஸ்ட் அண்ட் டிஃபரண்ட் மனம். இது ஒரு தனி ஒரு மனமா இருக்கு. ரெட் ஐவரி. ஆமா, யானையோட தந்தம் வெள்ளையா இருக்கும், இது சிவப்பா இருக்கும். சோ இது ரெட் ஐவரி, அது வந்து ஜெயண்ட் ஐவரி. ஓகே, இந்த இருக்குல இதெல்லாம் பிஞ்சி கொத்தா காய்க்கும். சோ எது வச்சாலும் நம்ம வீட்ல வந்து காய்க்கும். என்ன மாமரம்னா பேசிக்கா ஒன்று புரிஞ்சுங்க, வெப்பமண்டலம், வெப்பம் அதிகமா, வெயில் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் வளரும். ஓகே, அது மற்ற இடங்கள்ல, ஜப்பான் மாதிரி இடங்கள்ல ட்ரை பண்றாங்க. அது வந்து அந்த அளவு செலவு ஜாஸ்தி. நம்ம சும்மா நட்டு விட்டா போகும். ஆமா, அதே மாதிரி நட்டு விட்டா அந்த மாம்பழம் வெரைட்டி தான், அதே மாதிரி நட்ட வெரைட்டி தான். இதெல்லாம் கவர் போட்டு வச்சிருக்கீங்க, ஏன் இவ்ளோ பாதுகாப்பு இதுக்கெல்லாம்? இதுக்கு வந்து இதான் நீங்க சொன்ன 2.25 அதுதான் பாத்தீங்களா, விலைக்கு ஏத்த மாதிரி பாதுகாப்பு. நாங்க அப்படிலாம் விக்கல. அப்ப என்ன கவர் போட்டு வச்சிருக்கீங்க? கிலோவுக்கு 500 ரூபாய் தான் விக்கிறோம். கிலோ 500 ரூபாய் தான். இதுவா? ஆமா, ஏன்னா கம்மி, நிறைய காய்க்குது இல்ல. ஆமா சார், சாப்பிடுறவங்க சாப்பிட்டு போட்டுமே, அதனால இவ்ளோ கம்மியா தான் இது கொடுக்குறீங்க. ஒரு கிலோ 500 ரூபாய்னு விக்கிறோம். அதே டிமாண்டா நிறைய பேர் வாங்குறாங்க. அது கொஞ்சம் தான் அறுவடை பண்ண சேல் ஆயிடும். நம்ம நர்சரியில இப்ப சேல் பண்றோம். இப்ப நர்சரியில முக்கனி திருவிழா மாதிரியே பழங்களும். ஆமா, வைப்பீங்களே, எப்ப வைக்கிறீங்க? அது அடுத்த மாசம் வைக்க போறோம். ஆனா இப்போ எல்லா பழங்களும் சேல் பண்றோம். அதாவது மா, பலா, வாழை எல்லாமே சேல் பண்றோம். ஒன்னு விழுந்து இருக்கோ? ஆமா, ஒன்னு விழுந்து இருக்குது. நீங்க வரது பார்த்து ரெடி ஆகி விழுந்துருக்கு. கட் பண்ணி தரேன். ஓகே, நல்ல ஜூஸியா, ரொம்ப ஜூஸி வருது. ஆமா, மற்ற பாருங்க அப்படியே இது இது மனம் இருக்கா பாருங்க.
நல்ல வாசனை. இது நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன். நான் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. ஸோ மியாசாகி ஸோ 2.5 lakhs பர் கேஜி ஜப்பான். பட் நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் 500 rupees தான் பர் கேஜி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட்டாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிடுவேன். நல்லா சொல்ல மாட்டீங்க? இல்லை, நான் சொல்லுவேன் அதையும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வச்சா ரொம்ப நல்லது இல்லை? ஆக்சுவலாக இது வந்து சாதாரண நம்ம நாட்டு மாங்காய் காய்க்கிற மாதிரி பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு. இங்கே இருக்கு, நிறைய பறிச்சிட்டோம். ஒரு 50-50% நம்ம அறுவடை இந்த குட்டி மரத்துலயே. ஆமாம், குட்டி மரத்தில் 3 வருஷம் தான் ஆகுது பாருங்க. இதுலலாம் இருக்குது. இது எல்லாமே மியாசாகி தான். நீங்க 50 வருஷம் கழிச்சு வந்தாலும் இல்ல 30 வருஷம் கழிச்சு வந்தாலும் இந்த மரம் இப்படியே தான் இருக்கும். ஆனா பழங்கள் பாத்தீங்களா நிறைய அதிகமா இருக்கு. நம்ம கட் பண்ணி விட்டுறோம்னா நிறைய பழங்கள் காய்க்கும். இது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இதுதான் தமிழ்நாட்டின் மியாசாகி. அங்க ஜப்பான் மியாசாகி பாத்தீங்க. இது தமிழ்நாட்டின் மியாசாகி. ஆமா, இது கோட்ருகோணுங்கிற ஒரு நாட்டு வெரைட்டி. ஓகே ஓகே சார். கலர் பாருங்க, இது இன்னும் நல்ல கலர் வரல. ஓகே ஓகே. இன்னும் நம்ம பறிச்சு பழுக்க வச்சோம்னா ஒரு ரெட் கலர்ல, அந்த கலர்லயே வந்துரும். ரெட் கலர்ல வந்துரும். அந்த ருசி வந்து அது எல்லா மாம்பழத்தோடயுமே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் பாருங்க, இங்க எல்லாம் இருக்கு. இது மாதிரி பெரிய கவர்ல போட்டு வச்சிருக்கோம். இந்த மரத்தை எடுத்து வச்சா வராது. அந்த பெரிய கவர்ல போட்டு வச்சிருக்கோம். இருக்கே சார், நல்ல இருக்கு. இது பாருங்க, இத நான் பறிக்கவா? பறிச்சிருங்க. பறிக்கவான்னு கேட்டேனே கையிலே வந்துருச்சு. இது தெரியுது உங்களுக்கு? இது நல்ல டார்க்கா இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுது. ஃப்ளேவர் டிஃபரண்டா இருக்கு. ஒரு நாட்டு ஸ்மெல்லும் டிஃபரண்டா இருக்கு. ஸ்மெல் மெயினா. ஸ்மெல் வந்து மணமா இருக்கு. ஆமா, இது ரொம்ப டிஃபரண்டா இருக்கு. இதுவும் வந்து இது பாருங்க, இன்னும் ஜூசி அப்படியே விழுந்துக்கிட்டே இருக்குது. இதுல மியாசாகி இல்ல சார்? ஆமா. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ரெண்டுமே. ஆனால் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மரத்துலேருந்து பழத்தை பறித்து சாப்பிட்றேன். பொதுவாக வந்து இப்போ சொல்லுவாங்கல்ல, காய்கறியை பழங்களை பறித்து கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் கெடுதி அப்படின்ற மாதிரி. நீங்கள் வீட்டிலே ஒரு மரத்தை வச்சாலே அப்படியே பழமாக எடுத்தே சாப்பிட்றலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கு. நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் அந்த செடி பழங்களை வந்து நேரடியாக சேல் பண்ணுறோம். அதை கல் வைக்காமல் இந்த மாதிரி பழங்களை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா எல்லாருமே சந்தோஷமாக வாங்குறாங்க. ஆமாம் சார். 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் அங்கேருந்து பழுக்க வைக்கவே தேவையில்லை, கல் வைக்கவே தேவையில்லை, எங்களது மரத்திலே பழுத்துருச்சு. நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ இந்த காயை வாங்கிட்டு போய் நாங்கள் பழுக்க வைக்க முடியுமா? நீ ஒன்றும் இல்லை, ஒரு நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா? ஆமாம், நியூஸ் பேப்பரை ஒரு காய்க்கு இண்டிவிஜுவலாக மடக்கி அதை புரிஞ்சு ஒரு கபோர்ட்லேயோ ஒரு இதில் காற்று போகாத இடத்துல வச்சிட்டிங்கன்னா அது தானாக பழுத்துரும். ஒரு 3 days நம்ம டெய்லி திறந்து பார்க்க கூடாது, பழுத்துருச்சான்ட்டு. ஒரு 3 days வெயிட் பண்ணணும். நீங்க வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு, அதனால தான் அதை சொல்றேன். அந்த மாதிரி வைக்கலாம். சூப்பர் சூப்பர். வைக்கோலும் வைக்கலாம்ல? வைக்கோலும் வைக்கலாம். எல்லா இடமும் வைக்கோல் கிடைக்காது இல்லையா? ஆமா, அதனால அந்த நியூஸ் பேப்பர்ல கிடைக்காதவங்க நியூஸ் பேப்பர்ல சுருட்டி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர். இத காட்டவே இல்லையே நீங்க. என்னது இது? இது மாம்பழமா இல்ல பலாப்பழமா? இல்ல, மாம்பழம் தான் சத்தியமா. 4 kg மேங்கோ, 4 கிலோ வெயிட் வரும். இதா பாருங்க, யாராவது இவ்வளவு பெரிய மாம்பழம் பாத்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஓகே. குழந்தைய பாக்குற மாதிரி வைக்க சொல்றாரு. இங்க பாருங்க எவ்வளவு, இது கீழே பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு. ஐயோ, நான் இந்த மாதிரி மாம்பழம் பார்த்ததே இல்ல சார். இது வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கு. தலையணை மாங்கான்னு சொல்லுவாங்க. தலையணைன்னா நமக்கு பில்லோ, அது வந்து பெருசா இருக்கும். அதே மாதிரி இது வந்து தாய்லாந்து வெரைட்டி. சோ இது டேஸ்ட் எப்படி சார் இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்கும். விளைஞ்சோன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து. தேங்க் யூ so much. ஒரு மாம்பழம் இருந்தா ஒரு குடும்பமே சாப்பிடலாம் போல. அவ்வளோ பெருசு. இது 4 kg மாம்பழமா இது? இதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் பாக்குறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு, பார்க்கவே வந்து ஆச்சரியமா இருக்கு. அதுவும் ஒரு பேக்ல போய் இவ்வளவு பெருசா தரையில வச்சா இன்னும் பெருசா வரும், இன்னும் நிறைய காய்க்கும். இது வந்து சேலுக்காக வச்சிருக்கோம். ஆக்சுவலா இந்த மாதிரி செடிகள், பெரிய செடிகளும் சேல் பண்றோம் இல்லையா, அதுக்காக வச்சதுதான். அது சார் சூப்பர், பயங்கரமா இருக்கே பார்க்கவே. ஆக்சுவலி வாட்டர் ஆப்பிள் நான் தேடிக்கிட்டே இருந்தேன். வாட்டர் ஆப்பிளை பிடிக்கும், பறிச்சிங்க. அதாவது எனக்கு தான் இது கீழே குட்டி பேக்லேயே வச்சிருக்காங்க வாட்டர் ஆப்பிள். ஸோ இது வந்து என்ன இது? இதுலேயே பச்சை கலர் இருக்குல்ல சார்? பச்சை இருக்கு, ஒயிட் இருக்குது. இது வந்து ரெட் வாட்டர் ஆப்பிள். ஸோ சார் இதில் தோட்டத்தில் இதுவும் ஃபேமஸ், நிறைய இருக்கும். இது மரமே வச்சிருக்காரு ஒன்று. இது நான் கண்டுபிடிச்சேன் இந்த வாட்டர் ஆப்பிளை. ரொம்ப இனிப்பாக இருக்கு, சூப்பராக இருக்கு. ஐயோ, கீழே விழுது. எவ்வளோ கொத்து கொத்தா வாட்டர் ஆப்பிள் பாருங்க. இது எல்லாமே பழம், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. வாவ், இதில் நான் ஒன்று பறித்து சாப்பிட போகிறேன். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஒன்று எடுக்கலாமா? ஆரஞ்சு கலரில். இந்த வாட்டர் ஆப்பிளுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் இதாக பழுக்கலை, இது பழுத்துருக்கோம். ரெண்டுமே ரெட்டு தான். ஆமாம், இது கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சு, அது இன்னும் பழுக்கலை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
அவ்வளோ இனிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களே சாப்பிட்டு பார்த்தீங்களா? இனிப்பாக இருக்குல்ல? நல்லா இனிப்பாக இருக்குது. வெயில் நேரத்தில் இப்போவும் வெயில் தான், ஹீட் இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். உள்ள எனர்ஜி கிடைக்கும், ஒரு டயர்ட்னஸ் போயிடும் நமக்கு. வாட்டர் மெலான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, அந்த தண்ணி சத்தா சூப்பராக இருக்குது இந்த வாட்டர் ஆப்பிள், சூப்பர். ஸோ இதுவும் வந்து கிரீன்லேண்ட் நர்சரி. செடி பாருங்க, எல்லாமே ஒர பேக்கில் தான் இருக்குது, கவரில் தான் இருக்குது, சேலுக்காக உள்ளது தான். எவ்வளோ பெருசாக இருக்குது. பறிச்சாச்சு, ஆசையாக இருக்குது மரத்தில் இருந்து பறிக்கும் போது, சூப்பராக இருக்குது. ஸோ வாட்டர் ஆப்பிள் இருக்குது, இன்னும் நிறைய பழங்கள்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு 2-3 நாளில் இது பழுத்துரும். சாப்பிட்டு பாருங்க, லாஸ்ட் இயரும் சாப்பிட்டீங்க. ஆமா, இதே மரத்தினுடைய பழம் தான் அது. அதுக்குள்ள வளர்ந்துருச்சு சார், நம்ம போன வாட்டி எடுத்தது. ஆமா, நல்லா நிறைய காய்ச்சிருச்சு பாருங்க. இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு நேரம் கட் பண்ணா கரெக்டா இருக்கும். சோ இது வந்து yellow கலர் தான், ரெட். நீங்க போன வாட்டி எனக்கு ரெட் கலர் ஒன்னு, அது இதுவும் கொடுத்தோம் அதுவும் கொடுத்தோம். ஆமா, சோ பெருசா இருக்கு. இங்க பழுத்தது இதெல்லாம் காய்கறி. அதாவது அதிகமா காய்க்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா சத்து பத்தல. ஓகே, அதனால இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சு பழுக்க ஆரம்பிச்சு. தெரியுதா? புரியுது. அதே மாதிரி வெயில் அதிகமா இருக்கு. ரெண்டு காரணத்தினால வீக் ஆகுது, மரம் வந்து வீக் ஆகுது, லோடு தாங்கல. அதனால நீங்க கட் பண்ணிட்டீங்க. ஆமா, லோடு இறக்கிருக்கோம். அதுமே அந்த பிஞ்சையும் கட் பண்ணிருக்கோம், அதையும் கூட நீங்க கூட்டு வைக்கலாம். மட்டன் குழம்பு நம்ம மீல் மேக்கர் பண்றோம் இல்லையா? ஆமா, அதே மாதிரி கறி மாதிரியே இருக்கும். இது அம்மா செய்வாங்க, ஸ்ரீலங்கால ஃபேமஸ். இந்த மாதிரி பலக்கா கறி தான் நிறைய பண்ணுவாங்க. அதே மக்களுக்கு காமிங்க. ஆமா, கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது விரிஞ்சிருந்தாலே வந்து பழுத்துருச்சுன்ற மாதிரி நல்ல ஒரு கண்டுபிடிப்பு சொன்னீங்க. ஏன்னா உங்க வாயில சொல்லும்போது அது நிறைய பேர் ரீச் ஆகும். அம்மா சொல்லுவாங்க, இது விரிஞ்சாதான் அது வந்து பழுத்துருச்சு அப்படின்ற மாதிரி. அது ஒண்ணு நிறைய இந்த முள்ளு இருக்குல்ல, அந்த இதுல வந்து கருப்பு தெரியுது பாருங்க. ஆமா, சோ இதுவும் ஒரு அடையாளம். இது நிறைய இப்ப ஃபேமஸா கேரளால பழுத்து கிலோ 400 ரூபாய் விக்குது மேடம் அந்த பழம். ஆமா, கிலோ 400 ரூபாய் கிடைக்கல. இது வந்து ஒரு 50 அடி 60 அடி வளரக்கூடிய ஒரு மரம். ஓகே, இத வந்து ஒட்டு பண்ணி தரையிலே காய்க்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க. ஆமா, ஓகே. பாத்தீங்கன்னா இதுல ஒரு 100க்கு மேற்பட்ட பிஞ்சுகள். ஆமா, பிஞ்சுகள் நிறைய இருக்கு. இது எப்படி பழுத்துருச்சுன்னு கண்டுபிடிப்பீங்க? இல்ல, நமக்கு இது அதுமே தான் இன்னும் கொஞ்சம் இதாகும், மஞ்சள் ஆகும், yellow கலர்ல மாம்பழம் மாதிரி ஆகும். ஆமா, இப்போ பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல தான இருக்கு பிஞ்சு. ஆமா சார், ஆமா. இப்போ இந்த கொஞ்சம் yellow மாறும், அது நமக்கு தெரிஞ்சிரும். ஸோ ஹாப்பி. இன்னைக்கு வந்து ஷார்ட்டை வந்து கிரீன்லேண்ட் நர்சரியில் வந்து என்னென்ன பழங்கள் இருக்குது, மாம்பழத்தில் இந்த சம்மரில் வந்து மாம்பழத்தில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எங்களுக்கும் வந்து 2-3 மரம் நான் வந்து சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்லேயும் இந்த யானை தந்தமா அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாம்பழம் பேர் என்ன சார் இவ்வளோ பெருசா? R2E2 ஆஸ்திரேலியன் மேங்கோ. நம்ம ஆஸ்திரேலியன் வெரைட்டி. ஆனா நம்ம ஊர்லயும் காத்திருக்கு, எங்க தோட்டத்துல கூட இப்ப காத்திருக்கு. இது நம்ம தோட்டத்துல காய்ச்சது தான் பெரிய. ஆனா வாசனையா இருக்கு சார், வெளியில நல்ல வாசனை. ஃப்ளேவர் வந்து டிஃபரண்டா இருக்கும். விதை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். விதை எப்படி சின்னதா இருக்குங்கிறத நான் இப்படி கட் பண்ணி காமிக்கிறேன். கத்தி வைக்கும் போது எவ்வளவு ஆழம் போகுது பாத்தீங்களா? ஆமா, ஆஹா, இது பழமா இருக்கிறதுனால அப்படியே விழுந்துருச்சு. ஆனா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். நாரே இல்ல, அப்படியே அல்வா மாதிரி தான் உள்ள, ஜெல்லி மாதிரி உள்ள போகுது. கீழே எவ்வளவு ஆழம் போயிருக்குன்னு பாருங்க. நான் 4 kg தான் நினைச்சேன், அதோட குட்டின்னு நினைச்சேன் நான். இது 1.5 கிலோ கிட்ட இருக்கும். ஓகே சார். இதுவும் நீங்க சேல் பண்றீங்க? ஆமா, இது செடிகளா சேல் பண்றோம். செடிகளா? ஆமா, பழங்களா நமக்கு இப்ப போதுமான அளவு வரல, என்ன அறுவடை பண்ண முடியல. ஓகே, இதா சேல் பண்றோம். ஓ சூப்பர். இது பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரொம்ப டேஸ்டா இருக்கு, ஜெல்லி மாதிரியே இருக்குது, நல்லா இருக்கு. என்னது சார் டிஃபரெண்டா இருக்கு? பீனட் பட்டர் ஃப்ரூட். பீனட்னா வேர்க்கடலை. வேர்க்கடலை? மரத்துல காய்க்கிற வேர்க்கடலை. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடலாமா சார்? அப்படியே சாப்பிடலாம். விதையும் இருக்கும், விதையும் கூட கடிச்சு சாப்பிடலாம். ஒரு மாதிரி நரிச்சு கேரட் மாதிரி இருக்கு. கேரட் மாதிரி இன்னும் உள்ள விதை இருக்கும், அதை சாப்பிட்டீங்கன்னா வேர்க்கடலை மாதிரி இருக்கும். ஓ, இந்த விதை இந்த கிரீன் கலர் விதையா? இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே சார். இது ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி தான். நல்லா இருக்கு. நிறைய கொத்தா காய்க்கும், ஈஸி மெயின்டெனன்ஸ், மாடியிலே வளர்க்கலாம். சூப்பரான செடி. விதையும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கும், விதை நல்லா இருக்கும். சூப்பர். இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. பீனட் பட்டர் ஃப்ரூட். ஒரு வேர்க்கடலையில் வந்து இப்போ வெண்ணெய் தடவி சாப்பிட்டா அப்படி இருக்காது, அது மாதிரி இருக்கும். அதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது இந்த பீனட் பட்டர் ஃப்ரூட். இது என்ன காயின்னு தெரியுதா? கலாக்காய். போன வாட்டி நான் வந்து இந்த கேக் மேலெல்லாம் இருக்குமே செரின்னு வாங்களே, அது இதை வச்சு நான் செஞ்சேன். ஆனால் இன்னும் பழுக்கலை. அடுத்த மாதம் வந்து நல்லா ரெட் கலரில் ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம அந்த இது பேக்கரி செரி பண்ணலாம், ஊறுகாய் பண்ணலாம், நிறைய பண்ணலாம். அடுத்த வாட்டி நான் பண்ணி காட்டுறேன். இதை சாப்பிட்டு பார்க்கலாம்.
புளிப்பா இருக்கும், நல்ல புளிப்பா இருக்கும். புளிப்பு. இது வெல்வெட் ஆப்பிள். அதாவது நம்ம வந்து ஒரு வெல்வெட் துணி பூத்துனா எப்படி இருக்கும் அதுமாதிரி பளபளப்பாக இருக்கும். இன்னும் பிஞ்சு தான். இது வந்து நம்ம வச்சு ஒரு 5 வருஷம் ஆச்சு இந்த செடி. இது வந்து ரொம்ப எக்ஸாட்டிக். இப்போ நீங்கள் பீனட் பட்டர் ஃப்ரூட் சொன்னீங்களே, அது மாதிரியே இருக்குது. டிஃபரெண்ட் வெரைட்டி. இந்த பாக்கு அரிக்கா நட்டு பார்த்துருக்கீங்களா? இது சாப்பிடுவாங்களா சார்? ஆமாம், அதுல எப்படி அது பழுத்தா ஒரு பிங்க் கலர்ல ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இல்லையா, அதே மாதிரி வரும் இந்த பழம். ஒயிட் நாவல். ஆமா, ஒயிட் நாவல் எல்லாருக்குமே பிடிக்கும். லாங் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கு. வாவ், ஒயிட் நாவல். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு நாவப்பழம். எல்லாத்தையும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ காய்ச்சி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக நிறையவே காய்க்கும். மாடியிலையும் இங்கே வளர்க்கலாம். இது மாடியிலையும் வைக்கலாம், தரையிலையும் வைக்கலாம். நிறைய காய்ச்சி இருக்கு. இங்கே கீழெல்லாம் எவ்வளோ விழுந்து கிடக்குது, பறிக்கிறதுக்கு கூட. ஆனால் இதெல்லாம் சேல் பண்ணலாம்ல சார்? பண்ணுறோம். இன்னைக்கு நர்சரியில் இந்த பழங்கள் கொஞ்சம் அறுவடை பண்ணி சேல் பண்ணுறோம். ஏன்னா மக்களுக்கு புதுசாக தெரியும். இப்படி உழுக்குனாலே அப்படியே கொட்டிடும். நமக்கு மேலே ஏறிய பறிக்கலாம். இது கொஞ்சம் வளர்ந்துருச்சு. இதெல்லாம் கட் பண்ணி வளர்த்தோம்னா நம்ம கீழே இருந்தே பறிச்சு பண்ணலாம். ஓகே ஓகே. பட் இதுலேயும் நல்லா வந்து இப்போ காய்ச்சிருக்குது பாருங்க. ஒயிட் நாவல் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு வேற லெவல், நல்லா இருக்கு. கொஞ்சம் லைட்டாக துவர்ப்பு தன்மை இருக்கும். துவர்ப்பு இருந்தால் தான் அந்த நாவல். அது அப்படியே ரொம்ப இனிப்பாக இருந்ததுனால நாவல் இருக்கு. உங்கள்ட்ட இந்த நாவல் பிளாக் நாவல் அது இருக்கு. ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் மேலும் பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வேணும் அப்படின்னா கிரீன்லேண்ட் நர்சரியை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் மேடம், சொல்லுங்கள். எங்கள் நர்சரியில் பொறுத்த வரைக்கும் செடிகள் சேல் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை எப்படி வளர்க்குறது கொள்வது அப்படிங்கிற மாதிரி பராமரிக்கணும், என்ன உரம் போடணும், என்ன பூச்சி வெரைட்டி பயன்படுத்துறதுங்கிறது கூட எங்களுக்கு கிரீன்லேண்ட் நர்சரின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் வந்து 1000க்கு மேலே வீடியோ பதிவு. ஆமாம், அதையும் மற்றவங்க பார்த்தாங்கன்னா. ஆமாம், உங்களுக்கு மேலும் ஏதாவது அப்டேட் வேணும்னா கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலும் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும்.